வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சத்தியத்தை சொல்கிறேங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? காலையில் செஞ்ச உப்புமாவு, 2 நாளைக்கு வச்சுருந்த பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் உப்புமாவை உருட்டி போட்டு கடலை மாவில் அப்படியே முக்கி போண்டா சுட்டு வச்சுட்டாங்க. என்னை பார்த்தது போண்டா சாப்பிடவா போண்டா சாப்பிடவான்னு ஆசையாக கூப்பிட்டாங்கங்க. நானும் உருளைக்கிழங்கு போண்டான்னு போய் பார்த்து வாங்கி சாப்பிட்டு அது உப்புமா போண்டாங்க. அன்னைக்கு விரக்தி ஆகிட்டேங்க. நான் நல்லா சமைக்கணும், நல்லபடியாக நம்ம சமைச்சு 4 பேர் நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகணும்னு. அந்த 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 உப்புமா போண்டா என் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த சொந்தக்காரங்க எனக்கு உருளைக்கிழங்கு போண்டான்னு சொல்லி என்னை ஏமாற்றி உப்புமா போண்டா கொடுத்துட்டாங்க. ஆனால் உருளைக்கிழங்கு இருந்தது உண்மைதாங்க. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு. உப்புமா போண்டா செஞ்சு கொடுத்து அவங்கள இன்ன வரைக்கும் நான் மறக்காமல் இருக்கிறேங்க. மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே அப்படி இருக்குதுங்க. அந்த உப்புமா போண்டா இன்னும் மறக்கலைங்க. அதனால் நல்லபடியாக இன்றைக்கி சமைச்சிருந்துங்க. சமைச்சு பழகிட்டேங்க. சோளக்களி, ராய்க்களி, கம்பங்கூழ் எல்லாமே பழகிட்டுங்க. வீட்டில் மில்லட்ஸ் தாங்க. இந்த வெயில் காலத்துக்கு அப்பப்போ ஒரு கூழ் செஞ்சு சாப்பிட்றதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் குழம்புங்க. மோர் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, தயிர் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மோர் குழம்பு எப்போ எல்லாமே செய்யலாங்க. ஆனால் தயிர் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 4 தக்காளி எடுத்து போட்டு 4ஆக கட் பண்ணி தக்காளி சுடுதண்ணியில் போட்டுங்க வேக வைக்கிறதுங்க. மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா அது அப்படியே பேஸ்ட் மாதிரி வெந்துடணுங்க. வீட்டில் அப்புறம் 4 முட்டை இருந்துச்சுங்க. இந்த குழம்புக்கு ஒன்று ஆம்லெட்டு, பீட்ரூட் பொரியல், அப்பளம் இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதனால் எங்கள் வீட்டில் இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டங்காட்டி சரி வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்களேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாச்சுங்க. வீட்டில் அது என்னமோ தெரியலிங்க, 10 வகையான ரசம் வச்சாலுமே எனக்கு ஒரு தடவை கூட நான் வைக்கிற ரசத்தை எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் வீட்டில் எல்லோரும் ரசம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் கூட ரசம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் நமக்கு நம்ம வைக்கிற ரசம் பிடிக்க மாட்டேங்குதுங்க. 10 என்னங்க 25 வகையான ரசம் வைப்பேங்க. தூதுவளை ரசத்துலேருந்து, கொள்ளு ரசத்துலேருந்து, செலவு ரசத்துலேருந்து அவ்வளோ ரசம் வைப்பேங்க. ஆனால் நம்ம வீட்டில் ரசம் வச்சா உடனே தீர்ந்துருதுங்க. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு வேளை நம்ம பாரம்பரிய கை புண்ணியமாக இருக்குமா என்னவோன்னு தெரியலிங்க. இந்த தக்காளி நல்லபடியாக வெந்து வந்துருச்சுங்க. இதில் இன்னும் ஒரு இது இல்லைங்க. தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கிறதுங்க. மோர் குழம்பு கரைக்கிற மாதிரி. மோர் குழம்புல இஞ்சி பூண்டெல்லாம் போடுவோம். இது அப்படி இல்லைங்க. இப்படி தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா நமக்கு வேணுங்கிற காரத்துக்கு போட்டால் போதுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடுறதுங்க. அதை தூக்கி அப்படியே அந்த தக்காளி தண்ணியில் ஊற்றிடுறதுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கட்டியாக சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதனால் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 4 வடை கிண்டிடுறதுங்க. இந்த பக்கம் 10 கிண்டு, அந்த பக்கம் 10 கிண்டு வெந்தே போயிருங்க கிண்டில். சரிங்களா? உப்பு எல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சுங்களா, இனி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுறதுங்க. ஏன்னா எனக்கு உப்புமா போண்டாவோட ரணவழி இன்னும் என் நெஞ்சுக்குள்ளே இருக்குதுங்க. அதனால் நம்ம கரெக்டாக சமையலெல்லாம் இப்போ நல்லா பண்ணிடுறதுங்கோ. அது மட்டும் இல்லைங்க, நல்லா சூடாறினதுக்கப்புறம் இந்த கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து அப்படியே ஊற்றி நல்லா சூடாறினதுக்கப்புறம் தயிர் ஊற்றி 4 இலக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தயிர் குழம்புங்க சூப்பராக இருக்குங்க. சூடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், பக்காவாக இருக்கும், நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி இதுக்கு சைடிஷ் வேணுங்கள, அதனால் பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பீட்ரூட் கலரை பார்த்திங்கன்னா அடடடடா அப்படியே செஞ்சு சாப்பிட்ருந்தேங்க. வெங்காயத்தை போட்டு, கடுகை போட்டு, கருவேப்பிலையை போட்டு நல்லா வணக்கன்னு வணக்கிடுறதுங்க. அப்புறம் அந்த பீட்ரூட்டை ஒரு சைடில் அரிஞ்சிக்கிறது தாங்க, இந்த பக்கம் வெங்காயத்தை வெட்டி போட்டுறதாங்க. நல்லா வணக்கி போட்டு நல்லா பீட்ரூட் பொரியல கலராக அப்படியே அட்டகாசமாக. நமக்கு அது இதுன்னு வரமிளகு, பச்சை மிளகெல்லாம் போடுற பழக்கமெல்லாம் இல்லைங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா இலக்கி விட்டு நல்லா பீட்ரூட்டை போட்டோமா, ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டோமா, அது ஒரு வகையான டேஸ்ட்டுங்க. எல்லோரும் ஒரே வகையில் செஞ்சு சாப்பிடக்கூடாதுங்க, விதவிதமாக செஞ்சு சாப்பிடணும். அந்த விதவிதமானதில் இது ஒரு டேஸ்ட்டுங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயங்கோ, தேங்காய் கடைசியாக தாங்க போடுவேன். நம்ம தேங்காய் கடைசியாக போட்டால் தாங்க அட்டகாசமாக இருக்குது. கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. மஞ்சத்தூள் போட்டாவே பீட்ரூட் கலர் இன்னும் நல்லா இருக்குங்க. சிலவங்க பீட்ரூட் பொரியல் ரொம்ப ப்ரௌனாக பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இந்த மாதிரி பண்ணாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு போட்டிங்கனாவே சாப்பாடே அப்படியே பீட்ரூட் கலரில் அட்டகாசமாக இருக்குங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு உப்பையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த பக்கம் இலக்கி விட்டிங்கன்னா, மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே வெந்துருங்க. இந்த குழம்புக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் ஆம்லெட்டுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லைங்க, 1 கிலோ நெல்லிக்காய் 80 ரூபாங்க. இந்த வெயில் காலத்துக்கு தினமும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிங்க. புதினா ஜூஸு, கொத்தமல்லி ஜூஸு. நான் நெல்லிக்காய், கருவேப்பிலை, புதினா, இஞ்சி போட்டு கொஞ்சமாக உப்பை போட்டு 4 அடி அடித்து எல்லாத்துக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிடுறதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.